என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன், சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, திரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன் கிடையாது, தலையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன். அப்படி தலையில வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர் மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் தலைமையில நடைபெற்ற தமிழீழ விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன். ஏன்னா என்னைக்கா சொன்னால் தமிழீழம் வளர்ந்தே தீரும், அது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கே அதை பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு மே 17 முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்தனால் அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் என்றிருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதையை டைரக்டர் குகன் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது. இன்னும் இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு. நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுட்டு செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிலிட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுட்டு செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது, அதை வச்சுட்டு பண்ண முடியும். இந்த படத்துல கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. நானும் பிஸியா மாசத்துக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு போன மாதம் சிங்கப்பூர் சரவணா, அதுக்கு முன்னாடி ஆனா புரளி, அதுக்கு முன்னாடி மேன்ஷன் ஹவுஸ் ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டான் ஒரு மலையாள படம், இப்படி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதை குகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம், ஆனா இதுக்கு செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் புது ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை, எப்படி செலவு பண்ணுவாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் இந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்ப தான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங் தான் போனா புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய கிரேன் கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா அது படம் எடுக்கிறாங்க, இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருக்குது பாகுபலி லொகேஷனுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானது இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனா இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கிரேனை தூக்கி. என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சு இந்த ப்ரொடியூசர் மன்சூர் இவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்டுகள் அவருக்கு தைரியம் தான். உண்மையிலே நீங்க கமலா தேர்தலையும் சத்தியம் தேர்தலையும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்க 2 படம் எடுத்துக்கலாம். நானே சொல்லுவேன், குகன்கிட்டையும் கூட சொன்னேன், இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக நடிகர்கள் என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம். ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க வச்சுக்கிற மன்சூர் இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போற. தமிழ் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே பாம்பேல பெரிய ப்ரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வாயில வட சொல்ற கதை இல்லை, இது விஷுவலா வட சொல்ற கதை. அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் வரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அது ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்து அதை எடுத்து நடத்தணும். நடத்துறது சலிப்பே வரக்கூடாது. அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை. நீங்க ஏன்னா உங்களோட நான் புரியமான படத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன். எத்தனை படம் புரியமான படத்துல சிவாஜி சார் வேற இருக்காரு. சிவாஜி சார் அவ்வளவு பெரிய நடிகர். உதயகுமார் அப்ப சின்ன பையன் இல்லையா, 30 வருஷத்துக்கு மேல ஆச்சா. புரியமான ஒவ்வொரு தடையும் சிவாஜி சார் கேட்பாரு, கரெக்டா நடிச்சேனாப்பா. அவர் அப்படியே கூச்சப்படுவார் உதயகுமார் சார், என்னப்பா இவ்வளவு பெரிய நடிகர். அவர் அப்பதான் நான் அவரு ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி, நானும் பாட்னி மேஜர், அவரு உதயகுமார் பாட்னி மேஜர். அந்த மாதிரி நடந்த விஷயங்கள். ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது, ஆனா ஒரு அருமையான பாட்டு எழுதுனது உதயகுமார் தான். சின்ன கவுண்டர் படத்துல வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனா, எங்க போனாலும் அவர் நினைவா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனை தான். உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் பாடி பில்டரா இருக்காங்க. என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கட்டினா 6 பேக்ஸ் வச்சிருக்காரு,
ராஜீவ் உள்ள சட்டையை கட்டினா 8 பேக்ஸ் வச்சிருக்காரு. இங்க ஒரே சிங்கிள் பேக் தான். அவ்வளோ ஹார்டா ஒர்க் பண்றாங்க. ஆனா நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவர் நம்ம புதியவான எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருப்பார். எல்லாம் அப்போ வந்து விக்ரம் தர்மா, சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் எல்லா படத்துலையும் அவரு சுதீஷ் ஒர்க் பண்ணுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாஸ்டர். சூப்பர் சுப்ராயன் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், எங்க வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம், அப்படிப்பட்ட மாஸ்டர். ஆனா இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாம நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாம நோம்பி குண்டுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படம் பாருங்க, விஷுவலா பார்க்கல அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏன்னா இனிமே எதிர்காலத்துல சினிமா வந்து இப்படி பெருசா போயிட்டு இருக்கோம். நான் எப்படி வேணா ஒரு நடிகரை காட்டிடலாம். இப்போ பாகுபலியில நடிக்கிறீங்க இதே வெயிட் தான். ஆனா அந்த கட்டப்பா அப்படின்றது காரணம் இங்க பேடு கீடெல்லாம் வச்சு நம்ம இப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க, மே 14 கார்ட்டூனா பண்றாங்க. கட்டப்பா இன்னும் மசூல் எல்லாம் அதிகமா இருக்கு. ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், சில்வஸ்டர் ஸ்டார் அளவுக்கு. அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்துல வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி, சூப்பர் மேன் மாதிரி, என்ன ஹல்க் இது மாதிரி எல்லாம் ஒரு பிரான்சைஸ் ஆயிரும். அந்த பிரான்சைஸ் ஆயிருந்தா காலம் பூரா அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்துல ஒரு சைனீஸ் படம் வந்தது. அந்த சைனால ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவங்க இளவரசனா இருக்கையில அந்த மன்னர் ஆட்சியெல்லாம் போய் அங்க பொருளுடைய சமுதாயம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இவங்க எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க டூரிஸ்டா கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க. அது இவனும் போவான். போனா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இங்கதான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பாட்டுருப்பாங்க. அவன் பெரிய ஆள் போய் திரும்பி வருவான். அது மாதிரி ஆயிரும். நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ஆர்எஃப்சி காமராஜா பெரும் சிட்டிக்கு போனா இன்னும் 10 வருஷத்துல 80 வயசு ஆகி போயிடுது சார். எழுது போனா இருந்தாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டே காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம். வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும். அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவுல பெருக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது, ஜப்பான்ல போகுது, வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் இனம் தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கிற தமிழர்கள் தான். அவங்க வந்து பலவிதமான மீடியாவில் தமிழ் சினிமா பார்த்ததாங்க. அதனுடைய வருமானம் அவ்வளவு நல்லா இருக்குது. தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் பிலிம் நீங்க டப் பண்ணி விட்டீங்கன்னா மன்சூர் சார், இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துலயே தான் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு தமிழ்ல ஆக்ஷன் பிலிம். இங்க சரியா ஓடாத படம் கூட அங்க பிரமாதம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அது ஒரு தனி பிஸ்னஸே அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன், இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி இல்லை, நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க, நல்லா இருக்குன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க. அப்போதான் வந்து ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லும் போது நிறைகளையும் குறைகளையும் சொல்லும் போது தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும். அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவாக தான் போகுது. ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நினச்சிட்டோம், நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அது ஊடக தர்மமும் கிடையாது. அதனால உங்கள் மனசு தெளிவாகப்பட்டதை எழுதுங்க. நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படியாச்சுங்கிறதையே அது பொய்யில் ஆகி போகுதுங்க. எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுதுங்க. அதுதான் எனக்கு நான் உங்கள்கிட்ட தான் கேட்டுக்கிறது. எனக்கு இந்த படத்துல 2 ஹீரோ நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகன் தான். அப்புறம் அதே மாதிரி உண்மையாதான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும், சில படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும். உதாரணத்துக்கு எடுத்தா அந்த கால டி.எஸ். கோபாலகிருஷ்ணன் சார், டி. சேகர் சார் படம்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கல் ஜெயிக்குன்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர், அந்த ஏஐ ஒர்க் பண்ணவர், இந்த படம் எப்படி வரும்னு எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், மக்கள் எம்ஜிஆர் காலத்துல, நடிகர் சிவாஜி சார் காலத்துல 75% கதை 25% மேக்கிங். அதுக்கப்புறம் எங்க காலத்துல நானும் விஜயகாந்த் சார் நடிக்கலாம் 50-50 ஆகி போச்சு.
உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க டி வாசு மணிவன் எல்லாம் வந்து கதை சொல்லல, இந்த இடத்துல சிரிப்பாங்க. கவுண்டர் பண்ணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல அழுவாங்க, இந்த இடத்துல கை தட்டுவாங்க, கதை கேட்கறது தெரியும். ஆனா இப்ப அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது. இப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா டெக்னிக்கலா வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும். இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்க, இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை முறியடிச்சுட்டு இருக்கேன். ராஜமௌழி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடிச்சிட்டாங்க இல்லையா? அதனால எதிர்காலத்துல குகனும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவருடைய ஆசையே இதுல இப்படிதான் இருக்கு, குடும்ப கதை விட இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்கு. இது நீங்க பெரிய சக்சஸ் பண்ணி இது ஒரு பிரான்ச்சைஸ் பண்ணி, இதுல கேரக்டர் பேர் விஸ்வமன் தானே, ஆல்ரெடி கட்டப்பா ஒரு பிரான்ச்சைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது அனிமேஷனா வர ஆரம்பிச்சிருச்சு இருந்து. ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் என்னைக்கு மாறிடுச்சோ ஒரு கேரக்டர், அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிடும். அப்படி இந்த படத்துல என்னோட கேரக்டர் விஸ்வமன், அதுவும் விஸ்வமன் தானே பேரு, அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூனா வந்து நினைச்சு நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.